காரணமே இல்லாமல் அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படுகிறதா? அதிகப்படியான மன அழுத்தம், தேவையில்லாத பயம் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனின் மனதை ஆளும் மதி என்னும் சந்திர பகவானின் ஜாதக நிலைதான் இதற்கு முக்கிய காரணம். நவக்கிரகங்களில் இரண்டாவது கிரகமான சந்திர பகவானின் தோஷங்களை நீக்கி மனதிற்கு மகா அமைதியை தரும் உலக புகழ் பெற்ற புண்ணிய பூமி நம்ம கும்பகோணம் அருகில் உள்ள திங்களூர் கைலாசநாதர் கோவிலாகும். திங்கள் என்றால் தமிழ் மொழியில் சந்திரன் என்று பொருள். இன்று நாம் பார்க்க போவது விஷக்கடியால் இறந்த குழந்தையை நாயன்மாரின் பக்தி எப்படி உயிர்ப்பித்தது என்ற திங்களூர் அதிசயத்தையும் இங்குள்ள சந்திர பகவானின் மகா மகிமையையும் தான். அப்பூதி அடிகளின் அசாத்திய பக்தியும் இறந்த குழந்தை உயிர்த்தெழுந்த கதையும் இத்தலத்தின் வரலாறு பக்தி பரவசமிக்கது. திங்களூரில் அப்பூதி அடிகள் என்ற ஒரு சிறந்த சிவதொண்டர் வாழ்ந்து வந்தார். அவர் திருநாவுக்கரசர் எனப்படும் அப்பர் பெருமான் மீது எவ்வளவு பக்தி வைத்திருந்தார் என்றால், தனது பிள்ளைகள், வீடுகள், தர்ம நிறுவனங்கள் என எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்றே பெயரிட்டார். ஒரு நாள் அப்பர் பெருமான் திங்களூருக்கு நேரே எழுந்தருளினார். அப்பூதி அடிகளின் இல்லத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது தோட்டத்தில் வாழை இலை பறிக்கச் சென்ற அப்பூதி அடிகளின் மூத்த மகன் ஒரு கொடிய பாம்பால் கடிக்கப்பட்டு விஷம் தலைக்கேறி பரிதாபமாக உயிர் இழந்தான். தன் மகனின் மரணத்தால் அப்பர் பெருமானின் மதிய உணவு தடையாகிவிடக் கூடாது என்பதற்காக பெற்ற பிள்ளையின் பிணத்தை ஒரு பாயில் மறைத்து வைத்துவிட்டு அப்பருக்கு உணவு பரிமாறினார் அப்பூதி அடிகள். ஞானக்கண்ணால் உண்மையை அறிந்த அப்பர் பெருமான் கலங்கி போனார். உடனடியாக குழந்தையின் உடலை கோவிலுக்கு கொண்டு வர செய்து கைலாசநாதரை நோக்கி ஒன்று கொலாம் என்ற பதிகத்தை பாடினார். என்ன ஆச்சரியம்! எம்பெருமானின் திருவருளால் விஷம் மொத்தமாக இறங்கி இறந்த குழந்தை தூக்கத்தில் இருந்து எழுவது போல உயிரோடு எழுந்து நின்றான். சந்திர தோஷ நிவர்த்தியும் விசித்திர வழிபாட்டு முறையும். இங்குள்ள மூலவர் கைலாசநாதர் மற்றும் பெரிய நாயகி அம்மன் சந்நிதிக்கு இடையில் சந்திர பகவான் தனிச்சந்நிதியில் வீற்றிருக்கிறார். ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள், மாத்ரு தோஷம் அதாவது தாயின் உடல்நலக் குறைவால் அவதிப்படுபவர்கள் திங்களூர் வந்து வழிபடுவது மிகச் சிறந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் ஒரு மகா விந்தை இக்கோவிலில் நிகழும். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் உதிக்கும் சூரியனின் கதிர்கள் நேரே சிவலிங்கத்தின் மீது படும். அதே போல அன்று மாலை தோன்றும் முழு நிலவின் சந்திர கதிர்களும் நேரே சிவலிங்கத்தின் மீது பட்டு சந்திராபிஷேகம் நடக்கும் அதிசயத்தை நாம் தரிசிக்கலாம். இங்கு வந்து சந்திர பகவானுக்கு வெள்ளை அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து பச்சரிசி சாதம் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு முதலில் அன்னப்பிரசன்னம் அதாவது சோறு ஊட்டும் நிகழ்வை இந்த தலத்தில் வைத்து தொடங்கினால் அந்த குழந்தையின் அறிவு திறனும் மன வலிமையும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். திங்கட்கிழமைகளில் இந்த திங்களூர் ஆலயத்திற்கு வந்து சந்திரன் காயத்ரி மந்திரத்தை ஓதி வெள்ளை நிற ஆடை அல்லது முல்லை மலர் சாத்தி வழிபட்டால் மனக்குழப்பங்கள் யாவும் நீங்கி தாயின் உடல் நலம் சிறந்து குடும்பத்தில் எப்போதும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். நேயர்களே, இறந்த குழந்தையை மீட்ட அப்பூதி அடிகளின் பக்தியும் திங்களூர் சந்திரனின் மகிமையும் உங்கள் மனதை நெகிழச் செய்ததா? கமெண்டில் ஓம் சந்திராய நமஹா என்று பதிவிடுங்கள். நமது கும்பகோணம் தொடரின் அடுத்த எபிசோடில் கடுமையான நோய்களையும் செவ்வாய் தோஷங்களையும் தீர்க்கும் 3வது நவக்கிரக ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ரகசியங்களை அறிய இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய்.